ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நல்லா ஸ்பான்ச்சியான சாஃப்டான ராகி சாக்லேட் கேக் எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இந்த கேக் செய்கிறதுக்கு முட்டையோ ஓவனோ அல்லது வெள்ளை சர்க்கரையோ தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக நல்லா ஹெல்த்தியாக செஞ்சிடலாம். வாங்க இப்போ இந்த சாக்லேட் கேக் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. இந்த மிக்சிங் பவுலில் அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை போட்டுக்கலாம். இது கூட அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சாதாரணமாக இருக்க விஸ்க் வச்சே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அல்லது ரீஃபைண்ட் ஆயில் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துருக்கேன். வெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி விஸ்கில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தயிர், வெண்ணெய், நாட்டு சக்கரை இது 3ம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு போட்டுக்கலாம். அதாவது ராகி மாவு நல்லா இந்த மாதிரி சலிச்சு விட்டு போட்டுக்கோங்க. நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். சாக்லேட் ஃப்ளேவருக்காக இது கூட நான் கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேங்க. உங்ககிட்ட கொக்கோ பவுடர் இல்லை அப்படின்னா சாக்லேட் பிஸ்கட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கூட பொடி பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். கொக்கோ பவுடர் சேர்க்கும்போது கொஞ்சமாக சேர்த்தாலே போதும், நல்ல ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ ராகி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடரை சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணாலே போதுங்க, நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா. இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கேக் பேட்டருக்கான அந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சைடே மிக்ஸ் பண்ணுங்கள். நான் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்க்குறேன். இந்த மாதிரி நீங்கள் கேக் செஞ்சு கொடுக்கும்போது கேழ்வரகு மாவில் செஞ்சதுனே தெரியாது, அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. முட்டை இல்லாமல், எண்ணெய் எதுவும் யூஸ் பண்ணாமல், ஒயிட் சுகர் அதெல்லாம் எதுவும் சேர்க்காமல் ரொம்ப சிம்பிளாக நம்ம செய்கிறோம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு ரெடியானால் போதும். கேக் ரெடி பண்ணுறதுக்கான மாவு இந்த பதத்தில் இருக்கணும். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கேக் பேக் பண்ணுறதுக்கு ஒரு டின் எடுத்துக்கலாம். கேக் டின்னோ அல்லது அடிப்பக்கம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ராகி மாவே போட்டு நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்க அந்த மாவை எடுத்துடலாம். இப்போ இந்த கேக் டின்லேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கேக் பேட்டரை ஊற்றிக்கலாம். பாருங்கள், மாவுடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு வரும். இது நல்லா இப்படி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இதை ஒரு கடாயில் வச்சு பேக் பண்ண போகிறோம். ஸ்டவ்லேயே கடாய் வச்சு பேக் பண்ண போகிறோம். ஒரு நல்ல திக்காக அடிகனமாக இருக்க மாதிரி ஒரு பழைய நான்ஸ்டிக் கடாய் எடுத்துருக்கேங்க. அது ஸ்டவ்வில் வச்சிடலாம். நல்லா திக்காக இருக்கணும், அப்போ தான் பாத்திரம் எதுவும் ஆகாமல் இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஜஸ்ட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஹீட் ஆகட்டும். அதாவது ஓவன் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஹீட் ஆகட்டும். நீங்கள் ஓவன் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. இப்போ நல்லா ஹீட் ஆயிடுச்சு. உள்ள இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்குள்ளே இந்த பாத்திரத்தை நம்ம வச்சிடலாம். பாத்திரமும் அதாவது கேக் டின்னும் இந்த வானலியும் ஒட்டாத மாதிரி இருக்கணும் பாத்திரம், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது நல்லா மூடி வச்சுட்டு மீடியம் விட கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து மேலே பாதாம் பருப்பு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை மேலே தூவி விட்டுட்டு இப்போ நான் மூடி வச்சிடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணாலே போதுங்க. சூப்பராக நம்மளுக்கு கேக் ரெடி ஆயிரும். நான் 35 மினிட்ஸ் கிட்ட இருக்குது எனக்கு இந்த கேக் பேக் ஆகிறதுக்கு. பாருங்கள், ஒரு 35 மினிட்ஸ் கழித்து நான் பார்க்குறேன். நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணி பார்த்துடலாம். கொஞ்சம் கூட மாவு ஒட்டாமல் வரணும். மாவு கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். நல்லா சூடு ஆறுனதும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஓவனில் பண்ணுறதா இருந்தால் 180 டிகிரியில் 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இதுக்கு நல்லா கூல் ஆயிடுச்சு. இப்போ சைட்ஸ் எல்லாம் கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் அப்படியே திருப்பி போட்டுடலாம்.
பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்துருச்சு. திருப்பி போட்டுடலாம். நல்லா யம்மியான நல்ல டேஸ்டியான சாஃப்டான ராகி சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. இது நீங்கள் வெளியிலேயே 3 டேஸ் வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இதே அளவுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டாக சூப்பராக வரும். நல்லா சாஃப்டான ஸ்பான்ச்சியான ராகி சாக்லேட் கேக். டிஸ்கிரிப்ஷனில் அளவுகள் எல்லாமே கொடுக்குறேங்க. தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.